இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு புது கதாநாயகி தான் இன்ட்ரோடியூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நான் நினைச்சது. ரைட் ஃப்ரம் த பிகினிங் உங்களுக்கு தெரியும் நம்மளை பத்தி எல்லா படத்துலயும் ஒரு கதாநாயகிகளை தயார் செய்து தெரிவிப்பது அப்படின்னு. அப்படி இல்லை, ஏன்னா நிறைய டேட்ஸ் தேவைப்படுது இந்த படத்துக்கு. எனக்கு லண்டன்ல ஆகட்டும், அப்புறம் இங்கே ஆகட்டும், நிறைய தேதிகள் தேவைப்பட்டது. ரெண்டாவது எனக்கு தெரிஞ்ச மாதிரி ஒரு அந்த நான் சொன்னேன் ஒரு ஃபியூஷன், அந்த லண்டனுக்கும் மேட்ச் ஆகணும், அதே மாதிரி இந்தியாவுக்கும் மேட்ச் ஆகணும். அந்த மாதிரி போத் ஷி ஹஸ் டு ஹேண்டில் போத். அந்த மாதிரி அதே மாதிரில வந்து ஒரு ஒரு அதுக்கு இதுக்கு முன்னாடி இந்த பொண்ணு இந்த கேரக்டர்ல பார்த்திருக்கேன் அப்படின்னு, இந்த கேரக்டர் அந்த பொண்ணு பண்ணிருக்கேன் அப்படின்னு ஒரு எந்த விதமான சாயலும் இல்லாமல் ஒரு பெண் தேவைப்பட்டது எனக்கு. அதுக்காக தான் நான் வந்துட்டு நிறைய ஐ ஜஸ்ட் வென்ட் த்ரூ லாட் ஆஃப் கேர்ள்ஸ். ஐ மீன் நிறைய ஆடிஷன்லாம் போயிட்டு, அப்போ வந்து ஷர்லா வந்து எனக்கு அதே மாதிரி ஆடிஷனுக்கு வந்து ஷி தென் ஃபர்ஸ்ட் எல்லாமே வந்து அவங்களுக்கு கூட வந்துட்டு நிறைய அதுல இல்லைங்க இப்படி பண்ணுவீங்க அப்படி பண்ணுவீங்களா எல்லாம் பண்ணுவீங்க. ஸோ ஷி வாஸ் ஸோ நான் 2-3 எக்ஸசைஸ் சொல்லியிருந்தேன், நீங்க இது பண்ணிட்டு வந்தீங்கன்னா வந்துட்டு தென் வில் சி ஃபர்தர் சொல்லி நினைச்சேன். நான் சொன்ன போதே நினைச்சேன் சரி இந்த பொண்ணு வராது போச்சு இறங்கி போயிட்டு திருப்பி வராதுன்னு நினைச்சேன். அப்புறம் பார்த்தா கரெக்டா ஒரு வாரத்தில் ஷி கேம் பேக் அண்ட் வாட் ஆர் த திங் ஐ செட் ஷி தரோலி தோஸ் டைலாக்ஸ் அண்ட் ஆல் டோட்டலா மனப்பாடம் பண்ணிட்டு வந்துட்டு ஷி ஷோட் மீ இன் டிஃப்ரெண்ட் வேரியேஷன்ஸ். அப்புறமா வந்து தென் ஐ செட் ஓகேமா பார்க்கலான்னு சொல்லிட்டு அது தென் அகெயின் ஷி வாஸ் வெயிட்டிங் ஃபார் சம் டைம் பிகாஸ் ஷி நோ த ஸ்கிரிப்ட். இந்த மாதிரி ஒரு கேரக்டர் பண்ணணும்னு சொல்லி ஷி வாஸ் வெயிட்டிங். அதனால சார் இல்லை சார் நான் தமிழ்ல வர படம் வந்து நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான படமா வரணும்னு நினைச்சிட்டு இருக்கேன், அதனால சார் நிறைய பேர் கேட்டபோது கூட நான் பண்ணல அப்படின்னு சொல்லி ஷி வாஸ் டெல்லிங் மீ. கரெக்ட், ஐம் டாக்கிங் அபவுட் யூ ஒன்லி. ஷி வாஸ் டெல்லிங் மீ அண்ட் அப்புறமா எல்லாம் வந்தோடனே தென் ஐ புட் இட் அக்ராஸ் டு ஆல் த அந்த ஒரு ட்ரைனிங் இருக்கு இல்லையா, அந்த கூத்துப்பறையில் அந்த ட்ரைனிங், அப்புறம் தமிழ் பிராக்டிஸ், அப்புறம் அந்த வசன உச்சரிப்புகள், இதெல்லாத்தையும் வந்துட்டு ஒரு சாஃப்டர் நேச்சர் தான் கடைசியில் நான் ஃபிக்ஸ் பண்ணல, டு பி வெரி ஆனஸ்ட் வித் யூ. அப்புறமா வந்துட்டு கடைசியா எல்லாமே முடிச்சுட்டு ஃபுல் தரோ ஸ்கிரிப்ட் ஒரு எனக்கு வந்து படிச்சு காட்டுறது சொன்னதுக்கு அப்புறமா வித்தவுட் ரீடிங் த ஸ்கிரிப்ட் ஷி வாஸ் ஏபிள் டு டெல் மீ த ஹோல் திங். தென் ஐ செட் ஓகே கம் கெட் இன்டு த பேண்ட் வேகன். சார் சுரேஷ் சத்தமா கட்டி நல்லா இருக்கும் நினைக்கிறேன். மொட்டை வச்சா அடையாளம் தெரியலம்மா. கார்த்திக் சாரி மொட்டை. சொல்லுங்க பாத்தீங்களா இப்ப எப்படி இருக்கு ரேடியோ நண்பா? அந்த அப்படிலாம் அதுமே தனியா குத்து பாட்டு தனியா அந்த பாட்டு எதுவும் சர்டிபிகேட் வச்சு இல்லையே, அப்படி இருக்கானே என் படத்துல மலைமலையில அம்மா அந்த மலைமலை படத்துல ஃபுல்லா இருக்குமா அந்த யாரு அந்த மும்தாஸ் ஃபுல்லா படம் ஃபுல்லா டபுள் ஆக்ஷன் வரையில டபுள் தமாக்கா. எப்படி மதுரையில 2 பொண்ணுங்க 3 பொண்ணுங்கம்மா, ஒன்ன விட்டே பாவம். அது எங்க 3 இல்ல, ஒன்னு தேஜஸ்ரீ, இன்னொன்னு ரஷிதா, இன்னொன்னு சோனியா அகர்வால். ஆனா என்ன கொடுக்கணும் இதுல ஒண்ணுதான், ஒரே பொண்ணு தான் இல்ல சார். இல்ல சார், நான் நீங்க நல்லா உங்களுக்கு கவனிச்சு பார்த்தீங்கன்னு தெரியும். இந்த உங்களுக்கு எனக்கு ஐ டுக் லாட் ஆஃப் டைம் ஃபார் ப்ரீ ப்ரொடக்ஷன் ஒர்க்கு நிறைய டைம் எடுத்துக்கிறதுனால நம்ம செஞ்சா எதை செஞ்சாலும் பண்றதே ஒரு 1.5 வருஷத்துக்கு ஒரு படம். அந்த மாதிரி எதை பண்ணாலும் கொஞ்சம் கரெக்டா பண்ணிடணும்னு நினைக்கிறேன். வேற ஒன்றும் கிடையாது, கரெக்டா பண்ணணும். அதுக்கு வந்து இட் வில் டேக் டைம், இட் வில் டேக் மோர் டைம் அண்ட் டைம் பிகாஸ் டெக்னாலஜி இஸ் சோ அட்வான்ஸ்ட் அண்ட் யூ ஹேவ் டு புட் லாட்ஸ் ஆஃப் திங் டுகெதர். அதனால வந்து தான் இந்த டைமிங் கன்சூமிங் ப்ராசஸ் வந்து ஏதோ டச்சுடு உங்களுக்கு தெரியாது இல்ல, நம்ம பண்ணது எல்லாம் இது வரைக்கும் கொஞ்சம் பரவாயில்லாம ஓடி இருக்கு. அதனால வந்து அதுக்கு நிறைய மெனக்கடல் தேவைப்பட்டதுனாலதான் வழியா அந்த அவ்வளவு டைம் எடுத்துக்கிறது. மற்றபடி ஐ ஆல்சோ கேன் சைன் ஃபிலிம்ஸ் ரைட் லெஃப்ட் சென்டர், உங்களுக்கு தெரியும். ஐயோ அது இல்ல, அது வந்து மக்களோட கொஞ்சம் அப்படியே டச்ல இருக்கிறதுக்காக சென்சார் விஷயம். சார் இப்ப 25th பிளான் பண்றோம். இஃப் இட் நாட் இட் வில் push for a week or so. அண்ணே வினய் டுவெல் ரோல் கிடையாது, சிங்கிள் ரோல் தான். ரஜினி படத்தோட சாயல், அதாவது எந்த படத்தோட சாயலும் இருக்கக்கூடாதுனால தான் வினய்னு ஒரு கேரக்டர் அந்த படத்துல நான் காஸ்ட் பண்ணது. நான் உங்களுக்கு முன்னாடியே சொன்ன மாதிரி வினய்ங்கிற ஒரு கேரக்டர் அப்படின்னு யாருமே பார்க்க கூடாது, கேரக்டரா மட்டும் தான் பார்க்கக்கூடாது, ஆர்டிஸ்டா பார்க்க கூடாதுங்கிறனால தான் வினய் நான் காஸ்ட் பண்ணது. நான் ஃபர்ஸ்ட் நிறைய சொன்னாங்க, இந்த ஸ்கிரிப்ட் நிறைய பேருக்கு தெரியும், இந்த ஸ்கிரிப்ட் வந்து நிறைய பேருக்கு தெரியும், எவ்ரிபடி வாண்ட் டு டு திஸ் ஃபிலிம். பட் எதுக்கு why I went for Vinay is I want cast a person
இதுதான் இவர் இதுதான் பண்ணுவார்னு நினைச்சு வந்தாங்கன்னா அந்த மாதிரி இருக்கக்கூடாது. வினய் இப்படிதான் பண்ணுவாரு அப்படின்னு நினைச்சு வந்தா அது மாதிரி இருக்கக்கூடாது. அதுக்காக தான். ஸோ அதுதான் அவர் பண்ணியிருக்காரு. ஸோ யூ ஒர்க் ஹார்ட் டு டு மேக் திஸ் ஹேப்பன். டன் சார். ஐயா சலம் சார். ஓகே ஹாப்பி. ஓகே சார். நான் முடியும் சார். சத்தத்தை அமைதியா தூங்கிட்டீங்களா? ஓகே ஓகே சார். தேங்க்யூ. ஹோப் யூ லைக் த ஃபில்ம். கொஞ்சம் இல்ல திருப்பி லாஸ்ட்ல திருப்பி ஒரு ரவுண்டு விடும். கொஞ்சம் பார்த்துக்கோங்க. அவ்வளவுதான். வேற என்ன சொல்றேன்? நெக்ஸ்ட் ஷர்மிளா டு ஸ்பீக். Vanakkam. I would only like to say that I would like to thank Madesh sir for casting me for this film, because as he said, I was waiting for a good subject to come my way and for a very challenging role, especially for the girl character. I just didn't want to do any film, and I always had that conviction that I want to do something really challenging. And when I first auditioned for this film, it was pretty difficult, I must say. And Madesh sir is quite a perfectionist, because it was very difficult to convince him for the character. He did tell me that that the role will be very challenging, and there'll be a lot of dialogues, and there'll be a lot of work for the film to get prepared. So I took time off and actually underwent the course, and it was quite a journey, I must say. And I'm really happy that I've done this film. Hopefully y'all will get a chance to see the film, and I would love to know what the feedback is. That's about it. முதல்ல நான் ரொம்ப நன்றி சொல்றேன் for the members of the press and my fans. 3 வருஷத்துக்கு அப்புறம் நான் தமிழ் சினிமாவுக்கு திரும்பி வரேன். And you just love movies. Film industry first join பண்ணும்போது I was never a part of a film family. இல்ல நான் film training எதுவுமே பண்ணல. நான் by luck எனக்கு இந்த சான்ஸ் வந்திருக்கு, by God's grace. And இந்த 6 வருஷத்துல நான் எவ்வளோ எனக்கே சொன்னாலும் நான் இந்த film industry உள்ள நான் I will not get too involved, I will not get pulled in. ஒரு addiction மாதிரி இது உங்களுக்கு தெரியாம உள்ள வந்துட்டே இருப்பீங்க நீங்க. So I just want to thank the press for these 3 years. I've not done a single Tamil movie in the last 3 years, and I really want to thank all those members who actually followed up with me to see my career, my career graph progress, and all those fans who kept persuading me and kept following me to know when my next movie was. என் லாஸ்ட் படம் மோதி விளையாட் 2009. அப்புறம் 2010ல மாதேஷ் அப்புறம் டாக்டர் முரளி வந்து எனக்கு இந்த ஸ்டோரி சொன்னாங்க. எனக்கு இந்த ஸ்டோரி ரொம்ப பிடிச்சிருந்தோம். அண்ட் நான் இமீடியட்டாக எஸ் சொன்னேன். அண்ட் செப்டம்பர் 2010ல நாம் இந்த படம் ஸ்டார்ட் பண்ணிங்க யூகேல.